வெல்கம் டு அம்மாச்சின் கைப்பக்குவம். இன்றைக்கி நான் ஈஸியான ரொம்ப டேஸ்ட்டான மதுரை கார சட்னி செஞ்சுருக்கேன். இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. கார சட்னி செய்கிறதுக்கு 4 பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் வத்தல் 8 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்தாக்கில் நீங்கள் வத்தல் போட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் தக்காளி, பூண்டு, வத்தல் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னியை தாளித்து விடலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு சட்டி வச்சுருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே விட்டுக்கலாம். அப்போ நல்லா சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை கொட்டிக்கலாம். இந்த தக்காளி, வெள்ளைப்பூடு, வத்தல் போட்டு அரைச்சி வச்சதை எண்ணெயில் போடும்போது அவ்வளோ ஒரு வாசனை வரும். இப்போ நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ சட்னி கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி விட்டுக்கலாம். இந்த ஜாரில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கழுவி விட்டுக்கலாம். ரொம்பலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக விட்டுக்கலாம். எதுக்கு தண்ணி விட்டுறோன்னா இந்த தக்காளி, வத்தல், பூடு இதெல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சி போட்டதுனால கொஞ்சம் அந்த பச்சை வாடை போடுறதுக்காக வேண்டி தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்றோம். இப்போ நல்லா கொதித்து வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜாக. அது வரைக்கும் கொதிக்க விடுவோம். பாருங்கள், நல்லா சட்னி வற்றிருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு கிண்ணத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக, கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இட்லி, தோசை, கோதுமை தோசை, ரவா தோசை, இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்டவ்வில் சட்னி வச்சோம்னா இன்னொரு ஸ்டவ்வில் தோசை ஊற்றிடலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை கட்டாயமாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சின்ன பசங்க முதற்கொண்டு பெரியவங்க முதற்கொண்டு எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாச்சின் கைப்பக்குவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.